இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்பை வந்து வாட்ஸ்அப் ப்ளஸ் அப்படிங்கிற வாட்ஸ்அப்போட அல்டர்னேட்டிவ் அப்ளிகேஷனை நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆண்ட்ராய்டுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முடிச்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி என்னன்னா வாட்ஸ்அப் ப்ளஸ் அப்படிங்கிற முதல்ல என்ன ஆப் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். வாட்ஸ்அப் ப்ளஸ் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப்போட அல்டர்னேட்டிவ் ஆப் தான். என்னன்னா வாட்ஸ்அப்புக்கு பதிலாக இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் இருக்கும். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்னு இல்லை, இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இட்ஸ் லைக் ஏபிகே. அதாவது என்னென்னா நீங்கள் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னென்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் ப்ளஸ்னு போய் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போட்டிங்க அப்படின்னா, அப்படி அதில் வரல அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் ப்ளஸோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு எல்லா பர்மிஷன்ஸ்க்கும் அந்த ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்கள் டிவைஸுக்கு அது வருமா இல்லையா அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். சப்போஸ் உங்கள் டிவைஸ்க்கு அது வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வாட்ஸ்அப்பில், அதாவது வாட்ஸ்அப் பற்றி இருக்கிற அதாவது வாட்ஸ்அப் சம்மந்தமாக இருக்கிற டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ், இமேஜஸ், இல்லைனா வாட்ஸ்அப் சம்மந்தமாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிடணும். டெலிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போ இந்த வாட்ஸ்அப் ப்ளஸில் என்ன இருக்குது, நம்ம எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ப்ளஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருக்குது உங்களுக்கு. அதாவது வாட்ஸ்அப் ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேபி வாட்ஸ்அப்போட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபாஸ்டர் அப்படின்னா வாட்ஸ்அப்போட வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாட்ஸ்அப்பில் இல்லாத சில விஷயங்களை வந்து வாட்ஸ்அப் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. லைக் எந்த மாதிரி அப்படின்னா பெரிய பெரிய ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணிங்க அப்படின்னா பிக்சல்ஸ் பிரேக் ஆகாமல் ஆச்சு. வாட்ஸ்அப்லேயே நார்மலாக வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இல்லாததும் இருக்கும், வாட்ஸ்அப்பில் இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் வந்து அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய நம்பரை போட்டு நீங்கள் வந்து அந்த ஆப்பில் நீங்கள் வந்து இப்போ லிங்க் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு நீங்கள் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களால் வந்து வாட்ஸ்அப் ப்ளஸில் லிங்க் பண்ணி வாட்ஸ்அப் ப்ளஸில் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, வாட்ஸ்அப் ப்ளஸ் அப்படிங்கிறது நம்ம எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லிங்க் தரேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி என்னென்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து கூகுளில் போய் நீங்கள் வாட்ஸ்அப் ப்ளஸ் அப்படின்னு டவுன்லோட் பண்ணக்கூடாது, சர்ச் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாலர் இருக்கும். அதாவது V17.50 அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாலர் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கும். இன்ஸ்டாலர் ஃபைல்னா ஒரு வெப்சைட் மாதிரி இன்ஸ்டாலர் இருக்கும். அதில் போய் நீங்கள் வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து வைரஸும் மால்வேரும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்கள் மொபைலில் அஃபெக்ட் பண்ணாது. இதுவே நீங்கள் கூகுளில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா மேபி ஏதாச்சும் ஒரு வெப்சைட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இன்ஸ்டாலர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன்லோட் பண்ணலை, நம்ம வந்து டேரெக்டாக க்ரோமில் வந்து டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து அதாவது என்னென்னா இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப், இதுவரையும் யூஸ் பண்ண விதத்தில் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்துருக்கு. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பேட் ரிவ்யூஸ் எதுவுமே வரல இந்த ஆப் பற்றி. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும். மெனூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாங்க. தென் கார்ட்ஸ், தென் பேக்ரவுண்ட், மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான வாட்ஸ்அப் மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி போர் அடிச்சு வாட்ஸ்அப்லேருந்து ஒரு அல்டர்னேட்டிவாக ஏதாச்சும் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் ப்ளஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். மேபி வாட்ஸ்அப் ப்ளஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு, அதாவது நீங்கள் வாட்ஸ்அப் ப்ளஸ் இருந்து மற்றவங்க வாட்ஸ்அப் இருந்தால் உங்களால் காண்டாக்ட் பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் நம்பர் உள்ள போட்டிங்கன்னா போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மாதிரி தான் இருக்கும். மேபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த டேரக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் லிங்க்கோடது. நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வாட்ஸ்அப் ப்ளஸை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். அண்ட் வீடியோவில் தான், வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.